சிவனோட கருணைக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. தன்னுடைய பக்தரை பக்குவப்படுத்துகிற முயற்சியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பக்தர் தாங்கிட்ட கோபமாவோ இல்லை விரக்தியாவோ பேசலாம். உன்னை எப்படியெல்லாம் கும்பிட்டேன், ஆனால் என்னை நீ இப்படி சோதிக்கிற, உனக்கு கருணை இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்கலாம்னு தெரிஞ்சும் தன்னை என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு தன் பக்தரோட நலன்தான் முக்கியம் அப்படின்னு நாம் அவர் திட்டுவோம், கோபமாக பேசுவோம்னு தெரிஞ்சும் நம்முடைய நல்லதுக்கு யோசிக்கிறவர் தான் சிவன். மனித உறவில் என்னதான் நம்ம பாசம் வச்சிருந்தாலும் நம்மளை யாராச்சும் கோபமாவோ இல்லை சின்னதாக ஏதாச்சும் சொல்லிட்டா கண்டிப்பாக நம்மளால் அதை தாங்க முடியாது. ஆனால் சிவனோட உறவு அப்படிங்கிறது எப்படின்னா, அவர் நம்மளை ஆட்கொண்ட அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் நாமளே விலகி விலகி போனாலும் நம்மளை தேடி தேடி வரது தான் சிவனோட கருணை. 33 தேவர்கள், மும்மூர்த்திகளில் இருக்கக்கூடிய பிரம்மன், விஷ்ணு, இன்னும் ஏனைய பிற கடவுள்கள் எல்லாரும் வணங்குவதற்குரிய மிகப்பெரிய ஆற்றல், பெருமை, சக்தி வாய்ந்த சிவன் ஒரு சாதாரண மனித பிறவி எடுத்த தன்னுடைய பக்தர் கோபமாவோ இல்லை ஏதாச்சும் விரக்தியில் திட்டுனாவோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பக்தரை கைவிடாமல் காப்பாற்றக்கூடிய அந்த கருணை நினைக்கிறப்போ சிவன் தன் பக்தர்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பை விவரிக்க வார்த்தையே இல்லை.